2019 இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான சைக்கோ படம் வழக்கமான மிஷ்கின் படத்துக்கு வர்ற பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இல்லாமல் மிக்சடு ரிவ்யூஸாக இருந்துச்சு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் சில காரணங்கள், பொது இடங்களில் பொண்ணுங்களை கடத்துகிற சைக்கோவை பிடிக்க சிசிடிவி பற்றின பேச்சே படத்தில் இடம்பெறாதது லாஜிக்கே இல்லை. அதே மாதிரி பார்வையே இல்லாத மாற்றுத்திறனாளி கார் ஓட்டுறது லாஜிக்கே இல்லை அப்படிங்கிறது தான். பொதுவாக ரிவ்யூவர்ஸ் தன்னையை யூனிக்காக காட்டிக்க வேணும்னே ஏதாவது தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், மேலே சொன்ன 2 விஷயங்களை ஜென்ரல் ஆடியன்ஸே சொன்னது தான் இங்கே பிரச்சனை. அது புரியாமல் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் பார்க்கிங்கில் மூளையை கழட்டி வைங்க, என்கிட்ட பொய்டிக் லைசன்ஸ் இருக்குது, அதில் சொல்லப்பட்ட எமோஷன்ஸை பாருங்கள் அப்படின்லாம் பேசினது பெரிய லெவலில் ட்ரோல் மெட்டீரியலாக ஆச்சு. இதே மிஷ்கினுடைய ஓநாய் மாட்டுக்குட்டியின் படத்தில் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லாத மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெனாக்டமி ஆப்ரேஷன் செய்கிறது, அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்ட வூல்ஃப் அடுத்த நாளே பல ஃபிசிக்கல் ரிஸ்க் இருக்கிறது மாதிரியான இல்லாஜிக்கல் விஷயங்களை ஜென்ரல் ஆடியன்ஸ் கேள்வி கேட்கல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே சைக்கோ படத்தில் உள்ள குறைகளை புரிஞ்சுக்கலாம். இங்கே பிரச்சனை லாஜிக் மிரரில் இல்லை, அதை ஈஸியாக ஆடியன்ஸ் நோட் பண்ணுற வகையிலான சுவாரஸ்யம் குறைவான ஸ்க்ரீன் பிளேவை உருவாக்குனதில் தான் இருக்குது.